வணக்கம், நான் உங்கள் தயா. இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களா நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்க பணத்தை அதிகமா செலவு பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, இந்த சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்துக்கு தான் அதிகமா பணத்தை நீங்க செலவு பண்ணுவீங்க. இந்த சிம்மம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பீரம்னு எடுத்துக்கலாம், பிராண்ட்னு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டைல்னு எடுத்துக்கலாம், அதிகாரம்னு எடுத்துக்கலாம். இதற்காக எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் எதை போட்டாலும் ஒரு டாப் பிராண்ட் தான் போடுவேன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ஒரு துணிமணியா இருக்கட்டும், தங்களை மிகைப்படுத்தி நான் ஒரு கம்பீரமா இருக்கிறதுக்கான பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இதை எப்படி எக்ஸாக்டா புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஒரு தரமான பிராண்ட் அப்படின்னு நான் அதை நினைச்சிட்டேன்னா, அது ஷர்ட்டா இருந்தாலும், பேண்டா இருந்தாலும், போனா இருந்தாலும், எதா இருந்தாலும் சரி, அதை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் கொண்டாட்டங்களுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா ஒரு பிறந்த நாள் ஆகட்டும், குடும்ப விழாவாகட்டும், ஒரு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய பார்ட்டி ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் பணத்தை தாராளமா செலவு பண்ணக்கூடியவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஏன்னா எதை பண்ணினாலும் பிரம்மாண்டமா நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். சிம்மம் அப்படின்னாலே கௌரவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால கௌரவம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது தன்னுடைய கௌரவம் உயரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக பணத்தை செலவு பண்ணுவாங்க. அப்படின்னா தங்களுடைய மதிப்பு, தங்களுடைய அந்தஸ்து, தங்களுடைய தோற்றம், தங்களுடைய சுய மரியாதை, இதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் அந்த மாதிரி சர்வீஸையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் அந்த மாதிரி சர்வீஸுக்கும் அதிகமான பணத்தை செலவு பண்ணக்கூடியவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இதுல எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சு, அந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மால வாழ்க்கையில சேமிப்புகளை உயர்த்த முடியுங்க. சேமிப்புகள் உயர்ந்ததுன்னா நம்ம வாழ்க்கையோட முன்னேற்ற நிலைக்கு ரொம்ப சுலபமா போக முடியும். அப்ப சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சிம்மம்னு டைப் பண்ணி போடுங்க.